இன்றைக்கி சமையல் சிம்பிளாக திங்கக்கிழமை ஒரு சிம்பிள் சமையல். சாதம் யூஸ்வலாக வடிச்சிடுவோம். இன்றைக்கி ஆனால் வடிக்கலை, ரைஸ் குக்கரில் வச்சுட்டு இன்றைக்கி உதவிக்கு எனக்கு ஆள் இல்லை. சத்யா ஊருக்கு போயிட்டா, அதனால் எனக்கு நாமளே செய்ய வேண்டியதான சூழ்நிலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாமானெல்லாம் தேய்ச்சி போட்டு எல்லாம் முடித்தாச்சு. உருளைக்கிழங்கு அடுப்பில் வச்சுருக்கேன், தீயை குறைச்சி வச்சுருக்கேன். அது பாட்டுக்கு நல்லா முறுமுறுன்னு ஆகட்டும்னு சொல்லிவிட்டு, அதுக்கப்புறமா கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, தொடச்சி கிடச்சி எல்லாம் பண்ணிட்டேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு கீரை மசிச்சுட்டு தக்காளி சாம்பார். எனக்கு நேற்று வச்ச ரசம் கொஞ்சம் இருந்தது, அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கு மட்டும்தான் ரசம், ஸோ அதை அப்படியே சூடு பண்ணிக்கலாம். இது பன்னீர். இந்த பன்னீர் ஒரு பேக்கெட் பால் அப்படியே திரிஞ்சு போச்சு. நீ வெளியிலனா இது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம். ஸோ நல்லா திரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்து வடிகட்டி வச்சுருக்கேன். இது ஒரு கட்லெட்டு, கோஃப்தா அந்த மாதிரி ஏதாவது போட்டுக்குவோம். இப்போ தான் தொடச்சி கிடச்சி எல்லாம் முடிச்சிட்டேன். இனி இது முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பில் இருக்கும். சாப்பிட்ற நேரத்துக்கு நல்ல இதுவாக இருக்கும். நல்லா தான் இருக்குது. ஆள் இல்லைனாலும் கடகடன்னு செய்ய முடியுது. மனசுக்கு வயசு இருக்குது, உடம்புக்கு தான் வயசு இல்லை. அந்த பழைய ஸ்பீடு வர மாட்டேங்குது. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் கடகடன் செய்கிற அளவுக்கு கடவுள் சக்தியை கொடுத்துருக்குறாரு. அதனால் நம்ம பாட்டுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு முடிச்சாச்சு. இனி இந்த ஈவினிங் என்ன, நைட்டு என்ன, நாளைக்கு என்னன்னு எல்லாத்தையும் யோசனை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இன்றைக்கி நீங்கள் உங்கள் வீடுங்களில் என்ன சமைச்சிங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்னு உங்களுக்கு இந்த கமெண்ட்டில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர். வாழ்க வளமுடன்.